அந்த வீடு சிறு குடும்பத்திற்கு ஏற்றவாறு அழகாக இருந்தது. அந்த வீட்டை ஒரு நிமிடம் நோட்டம் போட்டுக்கொண்டே பெற்றோருடன் வீட்டுக்குள் வர தயாராக வாங்க வாங்க பிரபாகரனும் ஜெயந்தியும் அழைக்க பொண்ணை பார்க்க உள்ளே வந்தனர். ஆளுக்கு ஒரு இருக்கையில் அமர்ந்ததும் தந்தையின் காதுகளில் அவன் கிசுகிசுக்க ஆரம்பித்தான். அப்பா, எனக்கு இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதை முதல்ல சொல்லிடுங்க. சரி, பொண்ணை வர சொல்லுங்க. பிரபா தரகர் வாய் திறக்க ஜெயா என அப்பா குரல் கொடுத்ததும் ஆஷா நிமிர்ந்த நடையுடன் அம்மா பின் தொடர வினிஷை பார்த்தவாறே வந்தாள். இருவர் கண்களும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க ஒரே நேரத்தில் கண்களை மூடி திறந்தனர். அப்பா என அவன் தந்தையை அழைக்க, உங்கள் மகள்கிட்ட பையனுக்கு கொஞ்சம் பேச வேண்டுமாம். தரகர் சொல்ல இருவரும் ஒரு அறைக்குள் நுழைந்தனர். அறைக்குள் வந்த இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்க, ஆஷா தான் அவனிடம், எங்ககிட்ட உங்களுக்கு என்ன பேசணும்? எனக்கு என்ன பேசணும் இப்போ மறந்து போச்சு. அப்படியா? அப்போ 2 பேரும் வெளியே போகலாம். நினைவுக்கு வந்தப்ப கூப்பிடுங்க, 2 பேரும் பேசலாம். அவள் கதவை திறக்க போக 1 நிமிடம் என்றவாறு அவளை நிறுத்தினான். மனம் திக் திக் என அடிக்க இவளுக்கும் இதுபோல் மனசு திக் திக் அடிக்குமா? அவனை பார்த்தவள் அவன் முன்னால் நெருங்கி தன்னுடைய கையால் அவன் கண்களுக்கு நேராக அசைக்க, நாளைக்கே நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா? நாளைக்கா? ஆமாம். எதற்கு? அவள் கேட்க அவன் உடலில் உதறல் எடுக்க அந்த போட்டி பற்றியும் வேலை பற்றியும் விவரித்தான். அதை பற்றி அறியாதவள், இதை நீங்களே அங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லிடுங்க. நானா? ஆமாம். ஏன்? அவன் கோபத்தில் கேட்க, ஏன் கோபப்படுறீங்க? உங்களுக்கு தானே பிரச்சனை, எனக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லையே. சரி, அப்பா பெரியவங்க முடிவெடுக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கலாம். கதவை திற, எனக்கு இப்போ போகணும். கதவை திறந்து இருவரும் வெளியே வர, எனக்கு 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? அவன் தந்தை கேட்க அவள் அவனை பார்க்க அவன் தரையை பார்த்து கொண்டே இருந்தான். ஆம், நாளைக்கு சிம்பிளாக பதிவு திருமணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க வினிஷ். பதிவு கல்யாணமா? அனைவரும் சேர்ந்து அதிர்ச்சியில் கேட்க, ஆம், அவங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு வர சொல்லியிருக்காங்களாம். அப்படியாடா? அப்பா கேட்க, ஆம், அதில் ஒரு சிக்கல். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டும், இல்லைனா எனக்கு அந்த வேலை கிடைக்காது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? அனைவரும் சேர்ந்து ஆலோசிக்க அவள் மெதுவாக எழுந்து கொண்டாள். நாளைக்கு பதிவு கல்யாணம் பண்ணலாம். இரு வீட்டாரும் முடிவெடுக்க வினிஷும் அவன் பெற்றோரும் விடைபெற்று வெளியேற ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டே இருந்தாள் ஆஷா. காருக்குள் ஏறும் முன் அவளை தேடியவன் அவள் வராததால் மனதுக்குள் அவளுக்குள் நன்றியை கொண்டான். எல்லாம் தனக்கு சாதகமாக நடைபெறுவதை நினைத்து மகிழ்ந்தவன் அவள் அறிவுக்கு முன்னால் தான் ஒரு பூஜ்யம் என்பதை அவன் அப்போது அறியவில்லை.